ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பகவத்கீதையை தெரிந்து கொள்ளலாமா என்கிற தொடரில் இது 25வது பதிவு. இதில் நம்ம 13வது சாப்டர் க்ஷேத்ரஜ்ய விபாக யோகம் அப்படி அதில் இருக்கோம். இதை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். நான் ஒரு ஸ்லோகம் சொல்ல மறந்துவிட்டேன், சரியாக விட்டுட்டேன். அது வேற ஒன்றும் இல்லை. அர்ஜுனன்ற கிருஷ்ணன் முதல்ல சொல்கிறார், இதம் சரீரம் கௌந்தேய க்ஷேத்திரம் இது அபிதீயத்தேன்னு சொன்னார்லையே. அதுக்கு அடுத்த ஸ்லோகத்திலேயே கண்ணன் சொல்கிறான், க்ஷேத்ரஜ்யம் சாபி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத க்ஷேத்ரஜ்ஞயோர் ஞானம் ஏதத் ஞானம் மதம் மம. க்ஷேத்ரஜ்யம் சாபி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத க்ஷேத்ரஜ்ஞயோர் ஞானம் யத்தத் ஞானம் மதம் மம. சர்வக்ஷேத்ரி பாரதான்னு அர்ஜுனன் கூப்பிட்டு, சர்வக்ஷேத்ரேஷு எல்லா க்ஷேத்திரங்களிலும் க்ஷேத்ரஜ்யம் நான் தான் க்ஷேத்ரஜ்யம் சாபிமாம் மாம் என்னை க்ஷேத்ரஜனையாக தெரிந்து கொள் அர்த்தம். க்ஷேத்ரஜ்யம் சாபி மாம் சாபி அர்த்தம் உங்களுக்கு. க்ஷேத்ரஜ்யம் சாபி மாம் என்னை வித்தி பாரத க்ஷேத்ரஜ்ஞயோர் ஞானம். க்ஷேத்ரஜன் என்பதை பற்றியான ஞானம் இருக்கிறது. தத் ஞானம் எதோ தத் ஞானம் அந்த ஞானத்துமே எனக்கு மதம் மம என்னை பொறுத்தவரையில் உயர்வான ஞானம். இதுதான் இந்த ஸ்லோகம். 3வது ஸ்லோகமாக இருக்கும் சில புஸ்தகத்தில் 2வது ஸ்லோகமாக தெரியும். நம்பரை பற்றி கவலைப்படாதீங்க. க்ஷேத்ரஜ்ஞம் சாபி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத க்ஷேத்ரஜ்ஞயோர் ஞானம் ஏதத் ஞானம் மதம் மம. நாம் ஞானம்னா என்னன்னு பார்த்துட்டோம். 12 ஸ்லோகம் வரையிலையும் பார்த்தோம் இல்லையா. இப்போ நம்ம 13வது ஸ்லோகத்தை பார்ப்போம். ஞேயம் யத் தத் பிரவக்ஷ்யாமி யத்ஞாத்வா அமிர்தமஸ்னுதே அநாதி மத்பரம் பிரம்ம ந சத் தத் அசத் உஜ்யதே. கொஞ்சம் ரொம்ப சேர்த்து எழுதியிருப்பார். ஸ்லோகத்தில் இன்னொருத்தரம் படிக்கிறேன். ஞேயம் யத் தத் பிரவக்ஷ்யாமி யத் ஞாத்வா அமிர்தம் அஸ்னுதே அநாதி மத்பரம் பிரம்ம ந சத் தத் அசத் உஜ்யதே. இப்படி இருக்கும். சன்னாதுச்சதே அப்படின்னு இருக்கும். நாம் ந சத்து தத்து அசத்து உச்சதே. இப்போ அர்த்தம் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஞேயம் எத்து தத்து எத்து ஞேயம் தத்து ஞேயம் நாம் அறிந்து கொள்ளப் போவதுன்னு அர்த்தம். நாலெட்ஜபிள்னு இங்கிலீஷில் சொல்லுவா அர்த்தம். நாம் தெரிந்து கொள்ளப் போவது என்ன என்பதை ஏத்து தத்து அதை பற்றி பிரபக்ஷ்யாமி இப்பொழுது உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், விரிவாக சொல்ல போகிறேன்னு கண்ணன் சொல்லிட்டு, எத் ஞாத்வா எதை அறிந்தால் அமிர்தம் அஸ்னுதே அமுதத்தை அஸ்னுதேனா அனுபவிப்பது போல் இருக்கும்.
அமிர்தத்தை அனுபவிப்பார்னு போட்டிருக்கார். அஸ்னுதேன்னா நீ அனுபவிப்பாயின்னு புரிஞ்சுக்கலாம், அனுபவிப்பார்கள் யாராக இருந்தாலும். அதான் எத் யஜ்ஞாத்மா க்ஷேத்திரம் அஸ்னுதே அநாதி மத்பரம் பிரம்ம. அதை பிரம்மம்னு சொல்லுவோம். அனாதி எப்போ ஆரம்பம்னு தெரியாது, மத்பரம். அதே சமயத்தில் என்னோட சபார்டினேட்டுன்னு சொல்கிறார். மத்பரம்னா என்னோட ஆளுமைக்கு கீழ் இருக்கிறது அந்த பிரம்மம்னு சொல்கிறான். கஷ்டம். மத்பரம் பிரம்ம ந சத்து தத்து, ந இல்லைன்னு அர்த்தம், சத்து தத்து அது சத்து. சத்து அப்படின்னா சத்து. இந்த சத்துக்கு அவள் அர்த்தம் பண்ணியிருக்கான், காசுன்னு போட்டிருக்கா. ஒரு காரணமாக இருக்கிறது. ந அசத்து அது எஃபெக்ட் ஆவதற்கு காரியம், இது காரணம், காரணத்தினால் விளைவிக்கக்கூடிய பொருள் ஆக இருக்கிறது. அசத்து உச்சத்தை அது சொல்லப்படுகிறது. அது காரணமாகவும் இல்லை, காரணத்தினால் உண்டான பொருளாகவும் இல்லை என்று இந்த பிரம்மன் சொல்லப்படுகிறது. அதான் அந்த ஞானம் நமக்கு வரப்போகிறது. புரிஞ்சுட்டேல? திரும்பி படிக்கிறேன். அநாதி மத்பரம் பிரம்ம ந சத்து ந சத்து தத்து அசத் ந சத்து தத்து அசத்து உச்சத்தை அது காரணமாகவும் இல்லை, காரணத்தினால் உருவாகக்கூடிய பொருளாகவும் இல்லை அந்த பிரம்மன் அப்படின்னு இதை சொல்லிட்டார். இது 13வது ஸ்லோகமாக நாம் பார்க்கலாம். இப்போ மேற்கொண்டும் சொல்கிறார் அந்த பிரம்மம் எப்படி இருக்க போகிறது. சர்வதப்பாணி பாதம் சர்வதோக்ஷி சிரோ முகம் சர்வத ஸ்ருதிமண்டோகே சர்வம் ஆவிருத்திய திஷ்டதி. இதை படிக்கிறேன் இன்னொருத்தன். சர்வத பாணிபாதம் சர்வதோக்ஷி சிரோமுகம் சர்வத ஸ்ருதிமண்டோகே சர்வம் ஆவிருத்திய திஷ்டதி. சர்வம் ஆவிருத்திய திஷ்டதி. எல்லாவற்றையும் கவர் பண்ணி கொண்டு, இங்கிலீஷில் போர்த்தி கொண்டு இருக்கிறது அந்த பிரம்மம். இதான் கடைசி பாட்டுக்கு அர்த்தம். மேலே சர்வத பாணி பாதம், எல்லாம் சர்வதானா எல்லா இடத்திலும், பாணி கைகள் இருக்கிறது, அதற்கு பாதம் கால்கள் இருக்கிறது. சர்வதோக்ஷி சர்வதா அக்ஷி எல்லா இடத்திலும் கண்கள் இருக்கிறது. சர்வதோ முகம் எல்லா இடத்திலும் அதனுடைய முகங்கள் இருக்கின்றனன்னு சொல்லலாம். இல்லை சர்வதோ முகம், அது முகம்னா வழின்னு கூட அர்த்தம் பண்ணிக்கலாம். எல்லா இடத்திற்கும் போவதற்கு அதற்கு வழி இருக்கிறது. அப்புறம் சர்வதா எல்லா இடத்திலும் ஸ்ருதிமன் ஸ்ருதிமத் லோகே ஸ்ருதிமன் லோகேன்னு இருக்குது, அது ஸ்ருதிமத் லோகே. ஸ்ருதிமத்னா காதுகள் இருக்கிறது, எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் கேட்குன்னு புரிஞ்சுக்கலாம் அந்த பிரம்மன். லோகே சர்வம் ஆவிருத்திய திஷ்டதி எல்லாவற்றையும் போர்த்தி கொண்டு நிற்கிறது அந்த பிரம்மம். இப்போ ஸ்லோகத்தை மாத்திரம் படிக்கிறேன். சர்வத பாணி பாதம் சர்வதோக்ஷி சிரோமுகம் சர்வத ஸ்ருதிமண்டோகே சர்வம் ஆவிருத்திய திஷ்டதி. இப்போ நம்ம 19வது ஸ்லோகத்தை பார்க்கணும்னு நினைக்கிறேன். இது முக்கியமான விஷயம். இது 19வது ஸ்லோகம். யதி க்ஷேத்ரம் ததா ஞானம் நேயம் சோக்தம் சமாசதா பக்த ஏதஜ்ஞாய மத்பாவாய உபபத்யதே. இதி க்ஷேத்ரம் ததா ஞானம் ஞேயம் சோக்தம் சமாசதः பக்த ஏதத்விஜ்ஞாய மத்பாவாய உபபத்யதே. கொஞ்சம் அர்த்தமாகலாம். இது இவ்வாறாக க்ஷேத்திரம், இதுதான் க்ஷேத்திரம்னு தெரிஞ்சுக்கிறான்.
அப்புறம் ததா ஞானம் இதுதான் ஞானம். இது க்ஷேத்திரம் ததா ஞானம் ஞேயம். இதுதான் இந்த அறிவினால் நாம் தெரிந்து கொள்ளப் போவது தான் ஞேயம். அநேகம் புக்தம் சமாசதானா சம்மரியாக எல்லாவற்றையும் ஒரு சம்மரின்னு தான் போட்டிருக்கு. சுருக்கமாக எல்லாவற்றையும் புக்தம் சொல்லப்படுகின்ற இதை மத்பக்த என்னுடைய பக்தன் ஏதத் விஜ்ஞாய இவ்வாறாக தெரிந்து கொண்டவனால் அவனை தெரிந்து கொள்கிறான். அதனால் என்ன போகிறது? மத்பாவாய உபபத்யதே. மத்பாவாய என்னுடைய குணங்களை என்னுடைய கேரக்டரை அவனுக்கு வந்துடுறதுன்னு அர்த்தம். உபபத்தியனா கிடைக்கப்பெறுகிறான்னு அர்த்தம். திருப்பி படிக்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். இதி க்ஷேத்திரம் ததா ஞானம் நேயம் சோக்தம் சமாசதா மத்பக்த இருக்கு என்னுடைய பக்தன். ஏதத் விஜ்ஞாய மத்பக்த ஏதத் விஜ்ஞாய இதை தெரிந்து கொண்டு மத்பாவாய உபபத்யதே. மத்பாவாய அவனுடைய டிவோட்டி ஆஃப்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆல் திஸ் திங் அவன் என்னுடைய நேச்சர் மத்பாவாயனா நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியேன்னு புரிஞ்சுக்கலாம், அதை அடைகிறான் அப்படின்னு சொல்கிறது 19வது ஸ்லோகம். 20வது ஸ்லோகம் என்ன ஆயின்ட்டுருக்கு பாருங்க. பிரகிருதி புருஷம் செய்வ வித்யநாதி உபௌ அபி விகாராஞ்ச குணாஞ்சைவ வித்தி பிரகிருதி சம்பவான். பிரகிருதிம் புருஷம் செய்வ வித்தி அநாதி அப்படின்னு வித்யநாதின்னு இருக்குது. வித்தின்னா தெரிந்துகள். அநாதி உபௌ வபி அத உபாவபி விகாராஞ்ச குணாஞ்சைவ வித்தி பிரகிருதி சம்பவான். பிரகிருதிம் புருஷம் செய்வ. பிரகிருத்தினா என்னன்னு தெரியும், இயற்கை. புருஷம்னா என்ன சொன்னேன் உங்களுக்கு, அதில் இருந்து கொண்டு அதை ஆண்டு கொண்டு இருக்கிற ஆத்மா சோல்னு கூட சாதாரணமாக புரிஞ்சுக்கலாம். அது வித்தி தெரிந்துகள். அனாதி வித்தி அனாதி என்று தெரிந்துகள். அதனால் எப்போ ஆரம்பிச்சுன்னு தெரியாது, ரொம்ப காலமாக இருக்குன்னு அர்த்தம். அனாதி தெரிந்துகள். உபௌ அப்பி உபவ்னா இரண்டும், அப்பி இரண்டுமே அர்த்தம். உபம்னா இரண்டுன்னு அர்த்தம். அப்படின்னா இந்த இரண்டுமே வித்யநாதி எப்போலேருந்து இருக்குன்னு தெரியாது, அவளை பழசு. அப்புறம் விகாராஞ்ச குணாஞ்சைவ. விகாரம்னா அந்த தோற்றத்தில் இருக்கிற மாறுதல்கள், அதான் விகாராம்ச. விகாராம்ச குணாஞ்சைவ. தோற்றத்தில் இருக்கிற வித்தியாசங்களும் சரி, அவற்றில் இருக்கிற வேறுபட்ட குணங்களும் சரி, வித்தி தெரிந்துகள். பிரகிருதி சம்பவான் இயற்கையால் உண்டாக்கப்பட்டது. இதுதான் ஸ்லோகம். திருப்பி படிக்கிறேன் 20வது ஸ்லோகத்தை. பிரகிருதிம் புருஷம் செய்வ வித்யநாதி உபாவபி விகாராஞ்ச குணாஞ்சைவ வித்தி பிரகிருதி சம்பவான். இந்த வித்தி தெரிந்துகள் அப்படின்னு 2 இடத்துல வந்திருக்கீங்க. அப்படியே நாம் என்ன போகிறோம், நம்ம 22வது ஸ்லோகத்துக்கு போகிறோம். இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். படிக்கணும். புருஷா பிரகிருதிஸ்தோ ஹி புங்க்தே பிரகிருதிஜான் குணான் காரணம் குணசங்கோஸ்ய சதசத்யோனி ஜன்மசு. பிரகிருதி புருஷா பிரகிருதிஸ்தோ ஹி புங்க்தே பிரகிருதிஜான் குணான் காரணம் குணசங்கோஸ்ய சதசத்யோனி ஜன்மசு. புருஷா இந்த ஆத்மா இருக்க பிரகிருதிம் புருஷா பிரகிருதிஸ்தோ பிரகிருதிஸ்தோ அப்படின்னா அந்த பிரகிருதிஸ்தோன்னா இந்த உடம்பில் இருந்து கொண்டுன்னு அர்த்தம். பிரகிருதிஸ்தோ இருந்து கொண்டே
விஸ்வ பிரகிருதிஜான் குணான் புங்தே. இந்த உடம்புக்கு பிரகிருதியால் கொடுக்கப்பட்ட குணங்களை எல்லாம் புங்தே அனுபவிக்கிறான். இந்த ஆத்மா இயற்கை இந்த உடம்புக்கு கொடுக்கப்பட்ட குணங்களை அந்த உடம்பில் இருந்து கொண்டே அனுபவிக்கிறான். சாதாரண விஷயம். காரணம் குணசங்கோஸ்ய அஸ்ய காரணம் அஸ்ய குணசங்கா காரணம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த குணத்தோடு ஏற்பட்ட சம்பந்தத்தால் அப்படின்னு காரணம் குணசங்கோஸ்ய சதசத்யோனி ஜென்மசுன்னா பல ஜென்மங்களில் சத்தியோனி அசத்தியோனி சத்து அசத்தியோனின்னு பிடிச்சிக்கலாம். சத்தியோனி அசத்தியோனின்னு கூட அர்த்தம் பண்ணிக்கலாம். அர்த்தம் அப்படி பண்ணிட்டீங்கன்னா அர்த்தம் சத்தியோனி அசத்தியோனின்னா நல்ல நல்ல குண நல்ல கர்ப்பத்திலும் இல்லை கொஞ்சம் தீங்குள்ள கர்ப்பத்திலும் அவன் பிறவி எடுக்கிறான்னு சாதாரணமாக அர்த்தம். ஆனால் சத்து யோனி அப்படின்னா இருக்கிற யோனி, அசத்தியோனி இல்லாத யோனின்னு அர்த்தம் பண்ணிட்டு அவன் பிறவி எடுக்கிறான். அசத்தியோனின்னா என்ன? பிறவி எடுக்காமல் இருக்கிறான் அப்படின்னு கூட அர்த்தம் பண்ணிக்கலாம். நாம் இவ்வாறு பிறந்ததற்கு காரணமே என்னென்னா, நம்முடைய ஆத்மா போன ஜென்மத்தில் ஏதோ வித இயற்கையால் உருவாக்கப்பட்ட அந்த உடம்பினுடைய குணங்களோடு சம்பந்தப்படுத்தி கொண்டதுனால்தான் நாம் பிறந்திருக்கிறோம். ஆக நாம் பிறக்காமல் இருப்பதற்கு என்ன வழின்னா, குணத்தோடு நம்முடைய ஆத்மாவை சம்பந்தப்படுத்தி கொள்ளாமல் இருப்பது தான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். நான் இது புரிய வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஸ்லோகத்தை படிக்கிறேன். புருஷா பிரகிருதிஸ்தோகி புங்தே பிரகிருதிஜான் குணான் காரணம் குணசங்கோஸ்ய சதசத்யோனி ஜென்மசு. இப்படிமா நம்ம 27வது ஸ்லோகத்தை வரும். சில ஸ்லோகங்கள்லாம் நான் விட்டுருனேன்னா அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும், நம்மளால் அது சொல்ல முடியாது என்பதுனால தான். யாவத் இப்போ 27வது ஸ்லோகத்தை பார்க்குறோம். யாவத் சஞ்சாயத்தே கிஞ்சித் சத்வம் ஸ்தாவர ஜங்கமம் க்ஷேத்ரஜ்ஞ சம்யோகாத் வித்தி பரதர்ஷப. யாவத் கிஞ்சித் யாவத் சஞ்சாயத்தே கிஞ்சித் தத் சத்வம் ஸ்தாவர ஜங்கமம் க்ஷேத்ரஜ்ஞ சம்யோகாத் தத்வித்தி பரதர்ஷப. பரதர்ஷபன்னா இந்த பரதத்தில் ஒரு பெரிய காளையாக இருப்பவனேன்னு அர்த்தம். பரதர்ஷப அப்படின்னு கூப்பிட்டுறார் கண்ணன் அர்ஜுனனை. இதெல்லாம் சொல்கிறார். யாவத் கிஞ்சித் யாவத் சஞ்சாயத்தே, ஏதோ பிறக்கிறது, எதெல்லாம் பிறக்கிறதோ பிறந்து சஞ்சாயத்தே சாவத் சஞ்சாயத்தே கிஞ்சித் தத்துவம். சத்துவம்னா எக்ஸிஸ்டன்ஸில் இருக்குது. இங்கு உயிரோடு இருக்கிற ஸ்தாவர ஜங்கமம். ஸ்தாவரம்னா இங்கு அசையா பொருள்கள், ஜங்கமம்னா அசையும் பொருள்கள், இவைகளெல்லாம் இருக்கின்றனவோ அந்த சஞ்சாயத்தை உண்டாகி இங்கு உயிரோடு உலாவிக் கொண்டிருக்கின்றதோ சாதாரண அர்த்தம் பண்ணிட்டுலாம். நான் திருப்பி அந்த போர்ஷனை படிக்கிறேன். யாவத் சஞ்சாயத்தே கிஞ்சித்துனா ஏதேனும்னு அர்த்தம். சத்வம் ஸ்தாவர ஜங்கமம் க்ஷேத்ரஜ்ஞ சம்யோகாத்து. எதனால் இது இருக்குது அவைகள்லாம் அப்படின்னா, க்ஷேத்திரமும் க்ஷேத்ரஜனும் சேர்ந்து இருப்பதனால்தான் நமக்கு நடமாடிக்கொண்டிருக்கின்றன, உயிரோடு இருக்கின்றன அப்படின்னு புரிஞ்சிடும். அதாவது எதெல்லாம் பிறந்து நடமாடிக்கொண்டு இருக்கின்றனவோ அது எவையாக இருந்தாலும் ஸ்தாவர ஜங்கமம் அசையா பொருள்
அசையும் பொருள் இவைகள் எல்லாம் இவற்றிற்கு காரணம் என்ன அப்படின்னா க்ஷேத்திரமும் க்ஷேத்திரஜனும் சேர்ந்து இருப்பதால் தான் அப்படின்னு புரிய வைக்கிறேன் நமக்கு. ஸோ எல்லா இடத்துலையும் க்ஷேத்திரம் க்ஷேத்ரி சேர்ந்து இருக்கான். க்ஷேத்ரினா க்ஷேத்திரஜன். சரி, படிச்சுடலாம். இப்போ யாவத் சஞ்சாயத்தே கிஞ்சித் சத்வம் ஸ்தாவர ஜங்கமம் க்ஷேத்ர க்ஷேத்ரஜ சம்யோகாத் தத்வித்தி பரதர்ஷவ. இது 27வது ஸ்லோகம். நம்ம 29வது ஸ்லோகத்தை பார்ப்போம். சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம் வினஸ்யந்து அவினஸ்யந்தம் ய பஷ்யதி ச பஷ்யதி. சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம் வினஸ்யந்தம் து வினஸ்யந்து அவினஸ்யந்தம் ய பஷ்யதி யஹ பஷ்யதி ச பஷ்யதி. நம்ம வினஸ்யந்தம் அப்படின்னு அர்த்தம். அழியக்கூடிய பொருள்களில் எல்லாம் அவினஸ்யந்தம் அழியாத ஒரு பொருள் இருக்கிறது என்று ய பஷ்யதி யார் பார்க்கிறானோ ச அவன் அவனாத பார்க்குறான். சர்வபூதேஷு சமம் சர்வபூதேஷு சமமாக எல்லா உயிரினங்களிலும் திஷ்டந்தம் இருக்கிற பரமேஸ்வரம் பஷ்யதி அந்த பரமேஸ்வரனை பார்க்கிறான். மொத்தம் சொல்கிறேன், அழியக்கூடிய பொருள்களில் அழிவில்லாத ஒரு பொருளை எவனால் பார்க்க முடிகிறதோ அவனால் சமமாக எல்லா உயிரினத்திலும் இருக்கிற பரமேஸ்வரனை பார்க்க முடியும் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திருப்பி ஸ்லோகம் படித்தா உங்களுக்கு புரியும். நான் புரிய வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம் வினஸ்யந்து அவினஸ்யந்தம் யஹ பஷ்யதி யப்பஷ்யதி ச பஷ்யதி. இவ்வாறாக நாம் 30வது ஸ்லோகத்துக்கு போகிறோம். இல்லை, இது இல்லை தெரியும். இன்னும் 29வது ஸ்லோகத்துக்கு வந்துட்டோமா? பசியத்தி இருக்காது. சஞ்சாயத்தை பார்த்துட்டோம். ஆஹா, முக்கியமான ஒரு ஸ்லோகத்தை நடுவில் விட்டுட்டே சொல்கிறேன் உங்களுக்கு. சரி, பரவாயில்ல. இந்த ஸ்லோகத்தை பாருங்க. இது 23வது ஸ்லோகம். இந்த 23வது ஸ்லோகத்தை உபதிருஷ்டானுமந்தாச்ச பக்தா பூக்தா மகேஸ்வரா பரமாத்மேதி சாப்யுக்தா தேகேஸ்மின் புருஷா பரஹ. உபதிருஷ்டானுமந்தாச்ச பக்தா பூக்தா மகேஸ்வரः பரமாத்மேதி சாப்யுக்தா தேகேஸ்மின் புருஷः பரஹ. தேக அஸ்மின் தேகே இந்த உடம்புலன்னு அர்த்தம். அங்கே ஒரு ராசாமி இந்த புருஷா சோல போல இன்னொரு ராசாமி இருக்கிறான். உபதிருஷ்டா சேர்ந்திருக்கிறான். அனுமந்தா அனுமதிக்கிறான் இந்த உடல் செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம். அனுமஞ்சாத பர்த்தான்னா காப்பாற்றுகிறான். போக்தா செய்கிற காரியங்களை எல்லாம் அவனும் அனுபவிக்கிறான். மகேஸ்வர உபதிருஷ்டானுமந்தாச்ச பர்த்தா போக்தா மகேஸ்வர. அந்த மகேஸ்வரன் இருக்கானே நம்மை காரியங்களை செய்ய அனுமதிப்பதோடு அவற்றின் பலன்களை அனுபவிக்கிறான் கூட புரிஞ்சுதான்.
அப்புறம் பரமாத்மேதி சாப்யுக்தா, அவன்தான் பரமாத்மா என்றும் சொல்லப்படுகிறான். அந்த ஆசாமி இருக்கானே, பரமாத்மேதி சா அஸ்மின் அஸ்மின் தேகேஸ்மின் புருஷா பரஹா, அவன்தான் பரம்பொருள் அப்படின்னு சொல்கிறான். இந்த 23வது ஸ்லோகத்தை நாம் கொஞ்சம் எஸ்கேப் பண்ணிட்டோம். உபதிருஷ்டானுமந்தாச்ச பக்தா போக்தா மகேஸ்வரா பரமாத்மேதி சாப்யுக்தா தேகேஸ்மின் புருஷா பரஹா அப்படின்னு பார்த்துட்டு போகணும். இப்போ இன்னும் கொஞ்சம் விட்டுட்டோமான்னு பார்க்குறோம். சமம் சமம் இது படிச்சுட்டோம். 29வது ஸ்லோகம் படித்தோம். நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நான் மிஸ் பண்ணிட்டேன்னா, முப்பதாவது ஸ்லோகம் எப்படி இருக்குது பாருங்க நீங்கள். பிரகிருத்யைவ ச கர்மாணி கிரியமாணானி சர்வசஹ ய பஸ்யதி ததாத்மானம் கர்த்தாரம். கரெக்டாக படிக்கிறேன். பிரபஸ்யதி ததாத்மானம் கர்த்தாரம் ச பஸ்யதி பிரகிருதி சைவ கர்மாணி கிரியமாணானி சர்வசஹ ய பஸ்யதி ததாத்மானம் அகர்த்தாரம் ச பஸ்யதி. இந்த ச பஸ்யதி என்ன, அந்த பிரம்மனை பார்ப்பதுன்னு தான் அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. பிரகிருதி சைவ பிரகிருத்யேவ ச கர்மாணி கிரியமாணானி சர்வசஹ, இயற்கையினால்தான் சர்வசகா எல்லா கர்மாணி காரியங்களும் கிரியமானானி செய்யப்படுகின்றன. ய பஸ்யதி ததாத்மானம கர்த்தாரம், ததாத்மான தன்னுடைய, இதனால் ததான என்னுடைய, இதனால் இதை அதனால் தன்னை அகர்த்தாரம் பஸ்யதி, நான் காரியங்களை செய்யவில்லை என்று யார் புரிந்து கொள்கிறானோன்னு அர்த்தம். அதான் அகர்த்தாரம் யகா பஸ்யதி. ஆத்மானம்னா தன்னை காரியம் செய்தவனாக யார் பார்க்கிறானோ அவன் ச பஸ்யதி, அவன் பார்க்கிறான் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் காரிய காரண கர்த்தர்த்வே ஹேது பிரகிருதி ருச்சதே. சரி, நான் இப்போ நம்ம 30 கடைசி ஸ்லோகத்துக்கே போயிடலாம். இந்த ஸ்லோகம் இதுதான். க்ஷேத்ரக்ஷேத்ரஜயோர்கேவம் அந்தரம் ஞான சக்ஷுஷா பூத பிரகிருதி மோக்ஷம் ச ये विदुर्यान्ति ते परं क्षेत्रज्ञयोः एवमन्तरं ज्ञानचक्षुषा भूतप्रकृति मोक्षं च ये विदुर्यान्ति ते परं க்ஷேத்ரஜயோர் ஏவம் அந்தரம். அந்தரம்னா வித்தியாசம். இவ்வாறாக க்ஷேத்திரத்துக்கும் க்ஷேத்ரஜனுக்கும், அது நோயர் ஆஃப் த ஃபீல்டுன்னு அர்த்தம், தன்னுடைய களத்தை அறிந்தவனுக்கும் அந்த களத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை ஞான சக்ஷுஷா, ஞான கண்களால் பூத பிரகிருதி மோக்ஷம் ச, பூதம் இயற்கை கொடுத்தது, பிரகிருதி புருஷன் சோல், பூதன்னா சோல் ஆத்மா, பிரகிருதி இயற்கை, அப்புறம் மோக்ஷம்னா இதிலிருந்து விடுபடுதல், அதான் அந்த குணத்தில் இருந்தெல்லாம் விடுபடுதல், அந்த மோக்ஷம் செய்ய விதுர்யாந்தி
தன்னுடைய ஞானக்கண்களால் இவற்றையெல்லாம் யார் தெரிந்து கொள்கிறானோ தே பரம் தே பரம் அவர்கள் தேபரம் அவர்கள் பரம்பொருளையும் அறிந்து கொள்கிறார்கள் அப்படின்னு இந்த சாப்டரை முடிக்கிறார். திருப்பி படிக்கிறேன். க்ஷேத்ரஜயோர் ஏவம் அந்தரம், அந்தரம்னா வித்தியாசம், ஞான சக்ஷுஷா பூத பிரகிருதி மோக்ஷம் ச அந்தரம், அது வாழ்க்கையும் வித்தியாசம் இருக்குது. ஏ விதுர்யாந்தி யார் தெரிந்து கொள்கிறார்களோ, தே விதுர்யாந்தி பரம் அவர்கள் பரம்பொருளையும் தெரிந்து கொள்கிறார்கள் அப்படின்னு இந்த சாப்டர் முடிச்சுள்ளான்னு நினைக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.